அரசியல் ஆரம்பிக்கலாமா? இது அரசியலுக்காக பதிவு செய்யக்கூடிய பதிவல்ல. ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை இன்றைக்கு எவ்வாறு இழந்து கொண்டிருக்கின்றார்கள், நம்மளுடைய இயலாமை பயன்படுத்தி இன்றைக்கு ஒரு பாசிசம் அரசியல் செய்து கொண்டிருக்கும் அனைத்தையுமே எடுத்துரைப்பதற்கான ஒரு நல்ல பதிவாக நாம் பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய இன்றைக்கு 70% மக்களை ஒரு பாசிசம் அரசியல் ஆண்டு கொண்டிருக்கின்றது. முழுமையாக அடிமைத்தனமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தையுமே பறிக்கப்பட்டு ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் மட்டுமே ஒரு 30% ஒரு பணக்கார வர்க்கம் மட்டுமே நம்மளுடைய 70% மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கும் ஏழை எளிய மக்கள் அந்த 3 வேளை உணவருந்த முடியாமல், வசிப்பதற்கு ஒரு நல்ல வீடு அமைப்பு இல்லாமல், வேலைக்கு ஒரு முழுமையான அவர்களுக்கு அவர்களுக்கேற்ப வேலை கிடைக்காமல், சுயமாக தொழில் அமைத்து கொள்வதற்குரிய வாய்ப்பு இல்லாமல் நிராகரிக்கப்பட்டு எவ்வாறு இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எடுத்துரைப்பதற்கான பதிவாகவும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் இன்றைக்கு நாம் பேசக்கூடிய அந்த ஒரே விஷயம், நம்மளுடைய அதிகபட்சமான மக்கள் தொகையை இன்றைக்கு வெளிநாடுகளில் வியாபாரமாக இன்றைக்கு ஒரு பணக்கார வர்க்கங்களாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் இன்றைய பாசிச அரசியல் தேவையா என்பதை முழுமையாக மக்கள் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு நல்ல ஆட்சி அமைப்பு மாற்றம் ஏற்படுத்த வேண்டும். அனைத்து மக்களுக்கும் சுயமாக தொழில் அமைத்து கொள்வதற்குரிய வாய்ப்பை உருவாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலுமே இருந்த நெசவு தொழில் முழுமையாக மறைத்த உண்மையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை இழந்து ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள பெண்கள் இன்றைக்கு கிடைக்கும் வேலைகளை கையேந்தி செய்து கொண்டிருக்கும் அவல நிலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது மாதிரியான ஒரு பொருளாதார சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய பாசிசம் அரசியல் நமக்கு தேவையா? இன்றைக்கு ஒவ்வொரு வீடாக சென்று வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைக்கு நிராகரிப்பு மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றார்கள். இனி வரும் காலங்களில் நமக்குரிய ஆட்சி மாற்றத்தை நாம் ஏற்படுத்துவோம். முறையான அரசாங்கம் ஒரு முழுமையான மகளிருக்கான திட்டமாக நம் மக்களுக்குரிய வாய்ப்பாக அதை முழுமைப்படுத்தும் போது எளிய மக்களும் தங்களுடைய சேமிப்பு கணக்கில் ஒரு முழுமையான திட்டமாக மகளிர் சேமிப்பு திட்டம் சேரும் பொழுது அவர்கள் சுயமாக தொழில் தொடங்குவதற்குரிய வாய்ப்புக்குரிய நல்ல வாய்ப்பாகவும், தங்களுடைய சேமிப்பை தினமும் அரசாங்கத்துடன் ஒரு கூட்டமைப்பாக இந்த பத்திர சேமிப்பு திட்டத்தின் கீழ் வரும் பொழுது அவர்கள் ஒரு 7 ஆண்டில் இரட்டிப்பு லாபம் எடுக்கக்கூடிய திட்டமாகவும் இந்த பணம் அனைத்துமே நம்மளுடைய நியாய விலை அங்காடிகள் மற்றும் தொழில் கூட்டமைப்பு திட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்படும். இதனால் ஆண்டுக்கு 2 முறை அந்த மகளிருக்குரிய பரிசளிப்பு முழுமைப்படுத்தப்படும். மக்களுக்குரிய வாய்ப்புகளை மக்களே உருவாக்கி கொள்ள ஒரு நல்ல திட்டமாக அமைத்து தரப்படும். இன்றைக்கு எங்கேயோ நம் கையேந்தி நின்று கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய உடைமைகளை இன்றைக்கு விற்று பணமாக்கி நம்மை மீண்டும் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பாசிச அரசியலை எதிர்த்து நமக்குரிய வாய்ப்புகளை கண்டிப்பாக முறையாக நாம் ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ நாடுகள் நமக்காக ஒரு கூட்டமைப்பு தொழிலாக வாய்ப்புகளை உருவாக்கப்பட வேண்டும் என்று காத்திருந்தாலும் இன்றைக்கு ஒரு முழுமையான இந்திய தேசத்தில் ஒரு பாசிசம் அரசியல் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களிடத்திலிருந்து எடுக்கக்கூடிய அதிகபட்சமான வரி ஒரு ரஷ்யா நாட்டுக்கு முழுமையாக நம்மளுடைய பணத்தை கொண்டு போய் ஒரு சிறிய நாட்டை அழிப்பதற்குரிய பங்கீடாக ஒரு தப்பான எடுத்துக்காட்டாக இன்றைய பிரதமர் விளங்கி கொண்டிருக்கின்றார். இது கண்டிப்பாக மாற்றக்கூடிய ஆட்சியாக அமையும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.